Hello friends, welcome to Civil Services Target. So in the video வந்து part 2 of the September 19th Hindu FAQ page. ஸோ ப்ரீவியஸ் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பேட் பேங்க் பற்றியும் அண்ட் ஆல்சோ கார்பன் நெட் நியூட்ரலிட்டி அண்ட் இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன அது அப்படின்னு பேசியிருப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்து 2 டாபிக், தட் இஸ் ஆட்டோமொபைல் செக்டாரோடைய பூஸ்டிங் பற்றி, ஸோ கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க ஸ்கீம், அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் செக்டாரோட கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். 4th டாபிக் வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரி, அதோடைய என்ன ஸ்டேட்டில் இருக்குது, அப்புறம் கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க டாப்பிக்குள்ளே போகலாம். ஓகே, ஆட்டோ பூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து புதுசாக வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆட்டோமொபைல் செக்டாருக்கு. ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு செக்டாருக்கு வந்து ப்ரொடக்ஷன், அதாவது நீங்கள் வந்து அடுத்து வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கல் செக்மெண்ட் வந்து க்ரோ ஆகணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து கிளைமேட் சேஞ்ச் அதுக்காக வந்து ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது, க்ரீன் ஹவுஸ் கேஸஸை கட் பண்ண வேண்டியது இருக்குது, ப்ளஸ் ஆல்சோ கார்பன் ஃப்ரீ எக்கனாமி அண்ட் நம்ம வந்து டிபெண்டன்சி ஆன் தி கோல் அண்ட் அதர் திஸ் பெட்ரோலியம் வந்து அதிகமாக டிபெண்டன்சி இருக்கு இல்லையா. ஸோ காஸ்ட் வந்து இதனால் நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகமாகுது, ப்ளஸ் எக்கனாமி ஓவராலாகவே இதனால் வந்து என்ன ஆகும், அஃபெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பெரிய லார்ஜஸ்ட் சைஸில் வந்து இந்த எக்கனாமி எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு டுவர்ட்ஸ் மூவ் பண்ணணும் அப்படின்னா அதை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ். இப்போ நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இன்சென்டிவாக வந்து ப்ரொடக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த கான்செப்ட். ஸோ இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் தி ஆட்டோமொபைல் செக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம். என்ன சொல்கிறாங்க, ஆட்டோமொபைல் செக்டார் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் தட் இஸ் நம்ம வந்து 3rd லார்ஜஸ்ட் வந்து ஆட்டோமொபைல் செக்டாராக வரதா இருந்துச்சு, சரிங்களா. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்தளவு வந்து பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. நம்ம வந்து தட் இஸ் ஃபினான்ஷியல் இயர் 2019 வந்து 3.3 மில்லியன் பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல் ஆகிருக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா டவுன்ஃபால் தான் ஆட்டோமொபைல் செக்டார் பொறுத்த வரைக்கும். ஸோ 2 வீலர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து விற்பனை வந்து கம்மியாயிடுச்சு. நமக்கு தெரியும் பேண்டமிக்னால நிறைய வந்து இதனுடைய அஃபெக்ட் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ அதோட தொடர்ச்சியாக ஃபேக்ட்ரி லாக்டவுன்ஸ், அப்புறம் நெகட்டிவ் கன்சியூமர் சென்டிமெண்ட் இதனாலையும் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போதைக்கு ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் 2020 கண்ட்ரியோட ரேங்க் என்னன்னு பார்த்தோன்னா 5th ரேங்க்கில் இருக்குது. ஸோ ஜென்ரல் மோட்டார்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2017 எக்ஸிட் ஆகிட்டாங்க இந்தியா விட்டு. அப்புறம் ரீசனாக நம்ம நியூஸில் நம்ம பார்த்துருப்போம், லாஸ்ட் வீக் ஃபோர்ட் வந்து எக்ஸிட் ஆகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இந்தியாவுக்கு வந்து நிறைய லாஸஸ் வந்து இருக்குது. இவங்க சொல்லக்கூடிய ரீசன்ஸ் என்னென்னா, நிறைய வந்து பார்த்திங்கன்னா செமிகண்டக்டரோடைய ஷார்ட்டேஜஸ், அந்த சப்ளை வந்து இல்லை பிகாஸ் ஆஃப் பேண்டமிக் அண்ட் ஃபியூ அதர் டெக்னிக்கல் இஷ்யூஸ் லைக் கண்டெய்னர் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இந்த ஆட்டோமொபைல் செக்டார் அவங்க சார்பாக வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியை வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா. ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஸோ ஸ்கீம் படி பார்த்திங்கன்னா அரவுண்ட் 26,000 crore வந்து இந்த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் ஃபார் ஆட்டோமொபைல் ஆஸ் வெல் அஸ் ட்ரோன் இண்டஸ்ட்ரி, இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டோமொபைல் ஆஸ் வெல் அஸ் ட்ரோன் இண்டஸ்ட்ரி ரெண்டுக்குமே சேர்த்து வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எதோடைய ஓவரால் பார்ட் அப்படின்னு பார்த்தோன்னா பட்ஜெட் 2021-22 இதோடைய அந்த ஒரு ஐடியா, அதில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்ட் ஆஃப் தி பட்ஜெட்டாக வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்கீம் படி எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்வெஸ்டிங் இன் டெக்னாலஜிஸ். ஸோ ஃப்யூச்சர் டெக்னாலஜிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, சரிங்களா. ஸோ அதுக்கு கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த டேர்ம் என்னென்னா அட்வான்ஸ்ட் ஆட்டோமேட்டிவ் டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நேம் பண்ணுறாங்க. ஸோ அதில் 2 டெக்னாலஜி வருது முக்கியமானது. ஸோ பேட்ரி எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அண்ட் ஆல்சோ ஹைட்ரஜன் ஃபியூவல் செல்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த ஃப்யூச்சரில் நம்மளுடைய இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பெட்ரோல் டீசல் வெஹிக்கிளை ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது, ஓகேங்களா. ஸோ இதனால் என்ன ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதர் இன்வெஸ்டர்ஸும் உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆல்சோ உங்களுக்கு வந்து ஜாப்ஸும் வந்து க்ரியேட் ஆகும். 7.5 lakh ஜாப்ஸ் அளவு உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதிலே நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர் த ஒன்லி நியூவர் ஃபியூவல் டெக்னாலஜிஸ் மட்டும்தான் எலிஜிபிளா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரிலிம்ஸில் வந்து கேட்பாங்க உங்களுக்கு வந்து ஓல்டர் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒன்லி நியூவர் ஃபியூவல் டெக்னாலஜி மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ நான் முதலே டிஸ்கஸ் பண்ண மாதிரி
ஆயில் இம்போர்ட்டோடைய டிபெண்டன்சியை நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும், பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே போல் பையரோடைய ப்ரிஃபரன்ஸ் ஃபார் பர்சனல் மொபிலிட்டி, நம்மளுடைய இந்த கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அவாய்ட் பண்ணிட்டு பர்சனல் வெஹிக்கிள்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து கூட பூஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்தி எலக்ட்ரிக் வெஹிக்கல் செக்டாராக மூவ் பண்ணிடணும், நம்ம வந்து க்ளீன் ஃபியூல் நோக்கி மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் இப்போ ப்ரெசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கணுன்னா நம்ம என்னெல்லாம் யோசிப்போம். கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து சார்ஜிங் ஃபெசிலிட்டி வந்து இருக்கான்னு பார்ப்போம். நம்ம தொலைதூரம் போகணும் அப்படின்னா அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடையாது. ஆல்சோ இமீடியட்டாக போய் நம்ம பெட்ரோல் அந்த டீசல்லாம் வந்து நிரப்பிட முடியும், அது மாதிரி வந்து அந்த குயிக்காக வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில இந்த பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து என்ன ஆகும், நமக்கு வந்து நிறைய வந்து ஃப்யூச்சரில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நவம்பர் 2020 வந்து 100% வெய்வர் ஆஃப் ரோட் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதே மெத்தடை வந்து நம்ம கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், கேன் தி டெலகாம் இண்டஸ்ட்ரி கெட் அவுட் ஆஃப் தி ரட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆட்டோமொபைல் செக்டாருக்கு டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதுலேயும் இந்த செக்டார்லேயும் நிறைய வந்து பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் பெர்ஃபார்மிங் வெல். ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு ரிலீஃப் பேக்கேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ யூனியன் கேபினெட் ரிலீஃப் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேஜர் டெலகாம் கம்பெனிஸ் இன் ட்ரபிள். ஸோ ஒரு காலத்தில் வந்து டசன் ஆஃப் தி கம்பெனிஸ் வந்து இருந்துச்சு, இப்போ வந்து அது வந்து 2 or 3 அந்த மாதிரி வந்து வந்துருச்சு. ஸோ வோடஃபோன், ஐடியா, பாரதி ஏர்டெல்லாம் வந்து ரொம்ப வந்து தே ஆர் ஸ்ட்ரகிளிங். ஸோ அவங்க வந்து ஃபினான்ஷியல் டிமாண்ட்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் தி கட் த்ரோட் காம்படிஷன், நமக்கு தெரியும் ஜியோ வந்ததுக்கப்புறம் நிறைய வந்து இந்த காம்படிஷன் அதிகமாகி அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ 2019 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டியூஸ் வந்து நிறைய வந்து பேலன்ஸ் இருக்குது, 1.4 lakh crore அளவுக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். ஸோ அதை வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2019 வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ எதனால் வந்து இவங்க ட்ரபிளில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சின்ஸ் அது 1999க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸடு ஃபீயாக வந்து இந்த டெலிகாம் கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பர்ச்சேஸ் தி ஸ்பெக்ட்ரம், இந்த ஸ்பெக்ட்ரம் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடு ஃபீ. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்டன் ப்ரொப்போர்ஷன் வந்து, அதாவது ஃபிக்ஸட் ஃபீயாக இல்லாமல் அவங்களுடைய ரெவன்யூலேருந்து அவங்க பே பண்ண ஆரம்பித்தாங்க. அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ. இந்த டேர்ம் வந்து அதிகமாக நியூஸில் இருக்கும். ஸோ ஏஜிஆர்னா என்ன, இட் இஸ் ரிலேட்டட் வித் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ ஆஃப் தி டெலிகாம் செக்டார். இப்போ ஒரு கம்பெனி வந்து இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரே ஃபிக்ஸட் ஃபீயாக பே பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏர்டெல் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ரெவன்யூலேருந்து வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணணும். ஸோ இதில் வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு. ஸோ டெஃபினிஷன் ஆஃப் தி இந்த ஏஜிஆர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கும் இந்த கம்பெனிஸ்க்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருந்துச்சு. இது வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் நான் டெலகாம் ரெவன்யூ, நல்லா கவனிங்க, நான் டெலகாம் ரெவன்யூ ஆஃப் தி கம்பெனியையும் நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்றதான் இது வரைக்கும் ஏஜிஆர் அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூவில் இருந்தது. அதாவது டெலகாம் ஆப்ரேஷன்ஸ்லேருந்து வரக்கூடிய காசு இல்லாமல் அவங்களுடைய நான் டெலகாம் ரெவன்யூ, லைக் அவங்களுடைய அசட்ஸை சேல் பண்ணுறது மூலமாக வரக்கூடிய காசு, டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய காசு, இது எல்லாத்துக்கும் கூட நீங்கள் ரெவன்யூ பே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு டெஃபினிஷன் ப்ராப்ளம். டெலகாம் செக்டர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி டெலகாம் ரெவன்யூலேருந்து மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த ஏஜிஆரை பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதர் ப்ராப்ளம் என்னென்னா ப்ரைஸ் வார். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜியோ வந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் வார், அதனாலையும் அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ கன்செஷன்ஸ் மேட் பை தி கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக என்ன அப்படின்னா 4 year வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க மொரட்டாரியம் ஆன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் ஏஜிஆர் டியூஸ். ஸோ இப்போதைக்கு ஒரு 4 year வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், பே பண்ணலாம். இது வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்குது அவங்களுக்கு. ஓகே, ஸோ அதோட 100% எஃப்டிஐ வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க வித்தவுட் தி நீட் ஃபார் கவர்மெண்ட் கிளியரன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரலாம். அண்ட் டிக்ளேர்டு தே டு நாட் ஹாவ் டு, இதுதான் முக்கியங்க, தே டு நாட் ஹாவ் டு ஷேர் தி கவர்மெண்ட் ரெவன்யூஸ் தட் தே ரிசீவ் ஃப்ரம் நான் டெலிகாம் சோர்சஸ்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூ வந்து அவங்க ஷேர் பண்ண தேவை கிடையாது இனிமே ஃபர்தர். ஸோ இதுதான் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஒரு ரிலீஃப் பேக்கேஜ். ஸோ இது வந்து ஹெல்ப் பண்ணுமா உங்களுக்கு இந்த டெலிகாம் செக்டாருக்கு. ஸோ இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய அவங்க பேலன்ஸ் ஷீட்டை ஃப்ரீயாக பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து ஒரு பாசிட்டிவ் தான் உங்களுக்கு. அண்டு டோட்டல் டெப்ட் வோடஃபோன் ஐடியா இவங்கலாம் பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு கடன் வந்து இருக்குது, சரிங்களா. 2 lakh crore வரைக்கும் உங்களுக்கு கடன் இருக்குது.
பட் இன்னொரு கிரிட்டிசிசம் இருக்குது. என்ன பிரச்சனைனா, கவர்மெண்ட் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்பெக்ட்ரம் அண்ட் ஏஜிஆர் டியூஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, இப்போ வோடஃபோன் நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ 2 lakh crore உங்களால் கட்ட முடியலன்னா அதை வந்து ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணிக்கணும், அதோடைய ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அப்படின்றது. அப்போ இது வந்து என்ன நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இன்ஃப்யூசிங் ஃப்ரெஷ் கேபிட்டல் கம்மி. ஏன்னா அவங்க பயப்படுவாங்க இல்லையா, இது வந்து ஓனர்ஷிப் கைவிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து ஒரு நெகட்டிவாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ டெலகாம் டேரிஃப்ஸ் செட் டு ரைஸ். டெலகாம் டேரிஃப்னா இப்போ நம்ம வந்து எவ்வளோ பே பண்ணுறோம், ஒரு 500 rupees இந்த மாதிரி மந்த்லி ஒரு இந்த நம்மளோட டேட்டாஸ் வெல் இந்த காலிங் சர்வீஸ்க்காக அப்படின்னா, இன்னும் வந்து அந்த டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து என்னென்னா, அந்த மார்க்கெட்டை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த நியூவாக அந்த கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுச்சு, உங்களுக்கு வந்து ப்ரைஸை வந்து ரொம்ப வந்து கம்மி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து போட்டி போடணுங்கிறதுக்காக அதர் கம்பெனிஸும் ப்ரைஸை கம்மி பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதனால தான் கட் த்ரோட் ஆர் இன்டென்ஸ் காம்படிஷன் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இன்னொன்று கவனிக்கணும், காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு ஒரு பிளேயர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய இந்த வேலை என்ன அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் மார்க்கெட் அப்படிங்கிறப்ப எந்த பிளேயர் வேணால் வரலாம். அவங்க வந்து எந்த மாதிரி வேணால் வந்து என்ன பண்ணலான்னா அவங்களுடைய அந்த காம்படிஷனை வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறது கரெக்டாக, இல்லை ஃபேராக வந்து கொண்டு போகலாமா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? இப்போ வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து மார்க்கெட்டுன்னு வந்த பிறகு ஸோ இந்த இதில் நீங்கள் சஸ்டெயின் பண்ணணும்னா அதில் இருக்கக்கூடிய அந்த காம்படிஷனை நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணி வாங்க. ஸோ உங்களால் வந்து அந்த ப்ரைஸுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்க முடியலன்னா ஃபெயில் அண்ட் எக்ஸிட் ஆகி வெளியில் போயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டே தன்னைத்தானே பார்த்துக்கும். அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா, கேபிட்டலிசம் இந்த கான்செப்ட். டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து மார்க்கெட் வந்து தன்னைத்தானே ஆப்ரேட் பண்ணிக்கும் அப்படிங்கிறது ஒரு சைட் ஆஃப் தி வியூ. ஆனால் ஃபேராக இருக்கணும், அந்த நம்மளுடைய காம்படிஷன் ஃபேராக இருக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு சைடு வியூ. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சப்ளை கரையும் போது ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டாரிஃப் வந்து ஃப்யூச்சரில் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்க வேண்டியது ஏஜிஆர்னால் என்ன அப்படின்னு தெரியணும். அது இப்போ எப்படி கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.